திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் சொன்ன காரணங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ போய்கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்குற போது நாளைக்கு திருமா கட்சியிலிருந்தும் ஐயுஎம்எல்லிருந்தும் அமைச்சரவையில் பங்கேற்பாங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் போனது போலவே அதிகாரப்பூர்வமாக மதச்சார்பற்ற கூட்டணி உடைகிறதா? சார், கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் சார். அதுக்கு முன்பாக அறிவார்ந்த இந்த அவையில் பல்வேறு விவாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை விட இன்றைக்கு நாட்டிற்கு மிக முக்கியமான சில செய்திகளை சொல்ல வேண்டியதாக நான் ஒரு அரசியல் விமர்சகராக கருதுகிறேன். ஒரு வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் உள்ளுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாள். ஒரு இளம் பெண்ணை ஒரு இளைஞன் தலையிலே கல்லால் அடிக்கிறான். அது வீடியோ வெளியாகிறது. ஒரு 13 வயது சிறுவன் சக சிறுவர்களால் மதுபாட்டிலால் தலையில் அடித்து படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்படுகிறான். காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்படுகிறது. காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்ற நிலையை அந்த ஒரு வாரத்தில் பார்க்க முடிகிறது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாட்டு பாடினார் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவர் அன்றைக்கு தாவேகா தலைவராக இருக்கின்ற போது இன்றைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குவதாக குற்றச்சாட்டுகள் அடுக்கப்படுகின்றன. பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொன்னார். இன்னைக்கு ஏபிபியை சேர்ந்த மாணவ அமைப்பு போய் பார்த்துட்டு வந்து வெளியில் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பிஎம் ஸ்ரீ திட்டத்தை குறித்து பரிசீலித்து முடிவெடுப்பார் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழலை ஒழிப்போம்னு சொன்னாங்க. புஷி ஆனந்த் அவர்கள் பொறுப்பேற்று 24 மணி நேரத்திற்குள் காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 3 மணிக்குள்ள ஒரு 6 மணி நேர கேப்பில் ஒரு டெண்டரை அனௌன்ஸ் பண்ணி அதை முடித்து வைத்ததாக ஊடகங்களில் செய்தி வெளியாகிறது. இது இமாலய ஊழலா? அது எப்படி அவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு கேள்வி எழுப்புகிறார்கள். இது போன்ற எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதற்கும் வாய் திறக்க மறுக்கிறார். ஆணவ படுகொலையை கடுமையாக எதிர்ப்போனாங்க. கோவில்பட்டியில் காதலித்த காரணத்திற்காக ஒரு இளைஞன் கோவில்பட்டி பேருந்து நிலையத்தில் வச்சு வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், இந்த கிரைம்ஸ் தொடர்பாக ஒரே வாரத்தில் இதெல்லாம் நீங்கள் நிப்பாட்டி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நிச்சயமாக நான் அப்படி பேசலை. அது முறையும் கிடையாது. ஒரு முதலமைச்சர் உடனே அவர் பொறுப்பேற்று அடுத்த நாள்லேருந்து நடக்கிற படுகொலைகளுக்கு அவர் தான் காரணம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நான் போகலை. ஆனால் இது குறித்து ஏதேனும் ஒரு இடத்துல நீங்கள் பேசியிருக்கணும்ல, உங்களுடைய மௌனத்தை கலைச்சிருக்கணும்ல. இது நடக்கலை. கரூர் விவகாரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அல்லது கரூர் விவகாரம் தொடர்பாக ஏதேனும் ஒரு விஷயத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் அது குறித்து விசாரணையில் ஈடுபட்டிருந்த அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் அவர்கள் வந்து இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். அவங்க இதற்கு முன்பு இருந்த பொசிஷனும் இப்போ இருக்கிற பொசிஷனும் வேற வேறையா இருக்குது. அது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் இன்றைக்கு பொதுவெளியில் எழத் தொடங்கி இருக்கின்றன. கரூரில் ஒட்டுமொத்த அந்த காவல்துறை அதிகாரிகளும் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கின்ற பொழுதே தாவேகாவினர் யாருனே தெரியல இன்றைக்கு ஒரு சகோதரி போய் ஒரு மருத்துவமனையை ஆய்வு செய்கிறாங்க. நியூஸ் தமிழில் அது குறித்து செய்தி பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்களே சொல்கிறாங்க, நான் வந்து நர்சிங் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நர்சிங் படித்தவங்க எப்படி போய் ஒரு டீன், அது டீன்கிட்ட கேட்டு ஆய்வு செஞ்சுங்கிறாங்க. நர்சிங் படிச்சு நீங்கள் எதுக்கு நான் அப்புறம் ஆய்வு செய்ய போலேங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு கோட்டு போட்டு போனாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு வாரத்துக்குள்ள தாவேகாவினர் எதை நோக்கி தமிழ்நாட்டை நகர்த்தி இருக்கிறார்கள் என்ற அச்சம் வாக்களித்த பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் இது அறிவார்ந்த ஊடகங்கள் இதை குறித்து விவாதிக்கும் நான் விரும்புகிறேன். ஆனால் மாறாக இந்த நடக்கக்கூடிய இந்த எம்எல்ஏ எங்கே போனார், அந்த எம்எல்ஏ எங்கே போனார், சார் அது ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஏதோ ஒன்று நடக்க போகுது சார். தமிழ்நாடு என்ன ஆக போகுது, எதை நோக்கி நகரப்போகுது, அதை பேசணும்ல. இன்னைக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. ஏதோ வந்து நாங்கள் வந்து இந்த தரமான பசுமை வழியில் வந்து சாலைகள் அமைக்கப்பட்டதில் தமிழ்நாடு சிறந்து விளங்கியது, கடந்த ஆட்சி காலத்தில் செய்த சாதனைக்கான விருது. நீங்க இப்ப வாங்கின எல்லா விருதும் சரக்குகளை கையாள்வதில் சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாடு விருதை வாங்கி வச்சுக்கிறீங்க. அது கடந்த ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட விருது. கல்வியில தமிழ்நாடு ஒஸ்ட்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க. இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜ்மோகன் அவர்கள் சொல்கிறார், தமிழ்நாடு எப்பொழுதுமே கல்வியில் சிறந்து விளங்குகிறதுன்னு சொல்றார். சுகாதாரத்துறையில ஒஸ்ட்னு நீங்க பரப்புரை செஞ்சீங்க. இன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுறாரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள், சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு எப்பொழுதும் சிறந்து விளங்குகிறது. எப்படி ஒரே வாரத்தில் சிறந்து விளங்கிடுச்சா? அப்போ இதெல்லாம் கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சியினுடைய சாதனைகள் இல்லையா? நீங்க ஃபேக் நரேட்டிவ்ஸை எப்படி செட் பண்ணீங்கன்னு பாரம்பரியமிக்க தி ஹிந்து இதழ் வந்து அவங்க வந்து இணையத்தில் ஆதாரத்தோடு எழுதி தள்ளுறாங்க. அவங்க ஆதாரங்களை காட்டுறாங்க, வீடியோ போடுறாரு அதோட எடிட்டர் சுரேஷ்குமார். எவ்வளவு ஃபேக் நரேட்டிவ்ஸ், எவ்வளவு ஃபால்ஸ் செய்திகள், தவறான செய்திகளை. 26 பேருக்கு நாங்கள் வந்து பொது தொகுதியில் நிப்பாட்டி வச்சோம் தலித்துகளை அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு போய் பார்த்தா ஒரே ஒரு நண்பர் ஜெகதீச பாண்டியன். எவ்வளவு போலி செய்திகள். உங்க கட்சியில எவ்வளவு பேர் பட்டதாரிகள், ஐஐடியில் படிச்சவங்க எத்தனை பேர், இதுல படிச்சவங்க எத்தனை பேர் நீங்க அடுக்குறீங்க. எண்ணி பார்த்தா 126 கேண்டிடேட் வர்றாங்க. நீங்க வெற்றி பெற்றதே 107 எம்எல்ஏக்கள். அப்போ ஒரு கட்சி, சார் இந்த அரசியல் விடுங்க சார், இந்த எம்எல்ஏ அரசியல் விடுங்க சார், ஒரு கட்சி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக இருந்திருக்குது, அதிமுக இருந்திருக்குது, எல்லா கட்சிகளும் சண்டை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு ஆபத்தான ஒரு போக்கை ஒரே வாரத்தில் தமிழ்நாட்டில் காட்டியது வேற எந்த கட்சி? அதை பேச வேண்டிய ஊடகங்கள் அதை பேச வேண்டும் என்று நான் வந்து உள்ளபடியே ரொம்ப பணிவோட கேட்கிறேன். அதுதானே பேச மக்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய சிக்கல் வந்திருக்குது. நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லைன்னு மக்கள் எப்போ நிறைவேற்ற போறீங்க? அந்த கேள்வி வருதுல. நீங்க 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நான் வந்து அது குறித்து மறுசீரமைப்பு செய்வோம்னு சொல்றீங்க.
இப்போ மறுசீரமைப்புனா என்ன? எல்லாருக்குமா இல்லையா? நீங்க கஜானால என்ன சொன்னீங்க? கஜானால பணம் இல்லாமலா நீங்க 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னு கேட்டீங்க. கஜானால பணம் இல்லாமலா பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னு கேட்டீங்க. இப்ப கஜானால பணம் இல்லைன்னு முதல் நாளே. அப்போ இவ்வளவு சிக்கல் நடக்கின்ற பொழுது எல்லோருடைய பார்வையும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை நோக்கி நீள்கிறது. அவர் ஒரு அறையில் அவருடைய தலைமைச் செயலகத்தில் அவர் ஆலோசனை நடத்துகிறார். அதை ஒரு பெரியவர் ரீல்ஸ் எடுத்து போடுறார். நீங்க ரகசிய காப்பு பிரமாணம் பண்ணீங்களே, என்ன சார் ஆச்சு? எனக்கு என் நினைவு சரியா இருந்தா நியூஸ் தமிழ்னு தான் நினைக்கிறேன். அந்த பெரியவர்கிட்ட போன் பண்ணி கேட்குறீங்க, அவர்கிட்ட கேட்குறீங்க முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதான் எடுத்தீங்களாங்கிறீங்க, அவர் ஆமாங்கிறாரு. இன்னொரு பக்கம் ஊடகங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? முதலமைச்சர் அவர் கால்களாலேயே அவரே நடந்து வந்தார், அவர் கைகளாலேயே அவர் உணவை எடுத்து சாப்பிட்டார். இப்படி சில ஊடகங்கள். என்ன சார் நடக்குது?